பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:28. இந்த ஆண்டு நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை 10 மாதங்கள் கடந்து வர பண்ணி இந்த புதிய 11ஆம் மாதத்தின் முதல் நாளை காண செய்தபடியால் அவருக்கே சகல துதிகன மகிமையை செலுத்துவோம். கடந்து வந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்ற நாம் இந்த மாதத்தில் நம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாயினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றி தருவார் என்ற விசுவாசத்தோடு காத்திருந்து சுதந்தரித்துக் கொள்வோம். நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவைகளை மட்டும் சந்திக்கிறவர் அல்ல, நம்முடைய இருளையும் வெளிச்சமாக்குகிறவர். வெளிச்சத்தை உண்டாக்கி இருளை இல்லாமல் போக செய்கிற கர்த்தர் நம் வாழ்க்கையில் இருண்டு இருக்கிற காரியங்கள், இருண்ட வாழ்க்கை எல்லாவற்றையும் வெளிச்சமான காரியமாக, வெளிச்சமான வாழ்க்கையாக மாற்றுவது நிச்சயம். இந்த மாதம் நம் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த பூமியில் தேவன் முதலில் உண்டாக்கியது வெளிச்சம்தான். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். இருளை ஆள சிறிய சுடர்களையும் நட்சத்திரங்களையும் படைத்தார் தேவன். கர்த்தரே நித்திய வெளிச்சம். தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, வாக்குத்தத்தம் பெறப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய அற்புத அடையாளங்களால் எகிப்தை விட்டு வெளியேறி வரும்போது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாகவும் நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட இருந்ததால் அவரும் அவருடைய தூதர்களும் அவருடைய ஜனங்களுக்கு வெளிச்சமாய் இருந்தார்கள். கர்த்தர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன் என்றார் யோபு. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொன்ன தாவீதின் வாழ்க்கையில் இருந்த இருளை வெளிச்சமாக்கினார் கர்த்தர். மேலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும் என்றும் உம்முடையவர்கள் உம்முடைய வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்றும் சொன்னார் தாவீது. பெல்சாத்சர் என்னும் ராஜா தானியேலிடம் உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்றார் மீகா தீர்க்கதரிசி. உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கிறார். எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கர்த்தரோடும் கர்த்தர் நம்மோடும் நாம் கர்த்தருடைய ஜனமாய் அவருக்கு பிரியமானவர்களாய் இருப்போமானால் இருள் நம்மை சேதப்படுத்தாது, இருள் நம்மை சூழாது, இருளில் நாம் வாழ மாட்டோம். இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டதை போல கர்த்தர் நமக்கு முன்பாக வெளிச்சமாய் கடந்து போவது மாத்திரமல்ல, நம்மையும் வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆம், நம்மையும் நம்மை சுற்றியும் இருக்கிற இருளை வெளிச்சமாக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாய் அவருடைய கரத்தை பிடித்து அவர் காட்டுகிற வழியில் அவருக்கு பிரியமாய் நடந்து செல்வோமானால், கடந்து செல்வோமானால் கர்த்தரே நமக்கு வெளிச்சமாயும் நம்மையும் வெளிச்சமாயும் ஆக்குவார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தபடி நம் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற நம் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அம்மேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இதுவரை எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை இருள் சூழ்ந்து கொள்ளாமல், நாங்கள் இருளின் பாதையில் நடவாமல், நாங்கள் உம்முடைய பாதையாகிய வெளிச்சத்தின் பாதையிலும் உம்முடைய ஆவியை பெற்ற நாங்கள் வெளிச்சம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.